வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதைய அலச போறோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட வலி, தியாகம், அப்புறம் அவங்க பண்ண ஒரு மாபெரும் கிளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து சம்ஷேரா படத்தோட பின்னணியை தான் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கேஜிஎஃப் படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதே மாதிரி சுதந்திர போராட்ட காலத்துல தங்கத்துக்காகவும் தன் மக்களோட சுதந்திரத்துக்காகவும் நடந்த ஒரு பிரம்மாண்டமான போராட்ட கதை இதுன்னு சொல்லலாமா? வாங்க அதுக்குள்ளேயே போய் பாத்திரலாம். கமேரர்களின் வீழ்ச்சியும் ஷம்ஷேராவோட தியாகமும். முதல்ல இந்த சமூக பிளவை நீங்க புரிஞ்சுக்கணும். கமேரர்கள் இவங்க சமூகத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு பழங்குடி மக்கள். உயிர் வாழறதுக்காகவே திருட்டு தொழிலுக்கு தள்ளப்பட்டவங்க. ஆனா அந்த பணக்கார காசா மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு தங்கம் கொடுத்து இந்த கமேரர்களை வேட்டையாட சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடூரமான விஷயம் இது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்ஸ்பெக்டர் ஷுத்சிங் விரிச்ச வலையில கமேரர்கள் மொத்தமா ஒரு கோட்டை சிறையில மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களோட தலைவன் சம்ஷேரா அங்கிருந்து தப்பிக்க ஒரு திட்டம் போடுறான். தப்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கர்ப்பிணி மனைவிய பார்த்து அவன் சொல்ற அந்த ரகசிய வார்த்தைகள், நான் பிடிபட்டால் என்னை ஒரு துரோகின்னு முத்திரை குத்து. நம் சுதந்திரத்திற்காக தங்கம் சம்பாதிப்பதே மிகப்பெரிய பாக்கியம். கேட்கவே மனசு வலிக்கிற ஒரு சத்தியம் இது. இந்த சம்பவங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. சம்ஷேரா ரொம்ப கொடூரமான முறையில கல்லால் அடித்து கொல்லப்படுறான். அதன் பிறகு பல வருஷங்களா அந்த மக்கள் இருண்ட அடிமைத்தனத்துல தவிக்கிறாங்க. எந்த நம்பிக்கையும் இல்லாம சங்கிலிகளோட வளரும் அவனோட மகன் பாலி. இதுதான் கதையோட நிகழ்காலம். துரோகி முத்திரையும் அடிமைகளின் வலியும். ஒரு துரோகியோட மகன் அப்படிங்கிற பட்டத்தோடவே வளரும் பாலியோட வலிய நீங்க கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். அங்கிருக்கிற மக்கள் மிருகங்களை விட கேவலமா நடத்தப்படுறாங்க. ஆனா பாலி எப்படியாவது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியா மாறி இதிலிருந்து தப்பிக்கணும்னு ரகசியமா கனவு காண்கிறான். அதுக்காக தன் மாமாவோட கண்காணிப்புல ரொம்ப கடுமையான பயிற்சிகளை செய்யறான். தண்ணி கடியில ரொம்ப நேரம் மூச்சை புடிச்சுக்கிறது, தேனீக்கள் கிட்டிருந்து தப்பிக்கிறது, கரடு முரடான மலைகள்ல ஏறுறதுன்னு அவனோட உழைப்பு ரொம்பவே பிரம்மாண்டமானது. புதிய சம்ஷேரா உண்மையை உணர்தல். கதை இங்கேதான் ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்குது. ஒரு சின்ன குழந்தைய அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பாலி 30 சவுக்கடிகளை தம் முதுகுல தாங்குறான். இத தாங்க முடியாத அவனோட அம்மா இத்தனை வருஷமா மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த அந்த உண்மையை உடைக்கிறாங்க. உங்க அப்பா ஒரு துரோகி இல்லடா, நம்மளோட சுதந்திரத்தை விலைக்கு வாங்கறதுக்காக தான் உயிரையே தியாகம் செய்த ஒரு மாவீரன்னு சொல்றாங்க. இந்த உண்மையை கேட்டதும் பாலிக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயுது. தன் அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு முடிவு செய்றான். அந்த பெரிய கோட்டைய ஒட்டி ஓடுற ஆழமான ஆத்துல குதிச்சு மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி வழிய கண்டுபிடிச்சு வெற்றிகரமா தப்பிக்கிறான். என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. தங்க வேட்டையும் சுதந்திர போராட்டமும். கோட்டைக்கு வெளியே வந்து பாலி என்ன செய்றான்? தன் அப்பாவோட விசுவாசமான கூட்டாளிகளை அவங்க நெத்தியில இருக்கிற கமேரர்களின் பிரத்யேக அடையாளங்களை வச்சு ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்கிறான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? காக்க கத்துற சத்தத்தை ஒரு சிக்னலா வச்சு தன் மக்களை ரகசியமா ஒன்றிணைக்கிறான். முகமூடி அணிந்து அவங்கள ஒடுக்குன அந்த பணக்காரங்களை குறி வச்சு கொள்ளையடிச்சு தன் மக்களோட சுதந்திரத்தை வாங்குற அளவுக்கு தங்கத்தை குவிக்க ஆரம்பிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பிளான் இது! அப்பாவும் மகனும் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அப்பா தன் உயிரை தியாகம் செய்து ஒரு துரோகின்னு முத்திரை குத்தப்பட்டார். ஆனா மகன் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஒரு புது தலைவனா உருவெடுத்து தான் அப்பாவோட கனவை நனவாக்க போராடுறான். அப்பா விட்ட அந்த போராட்டத்தை முடிக்க பாலிக்கு தான் முழு தகுதியும் இருக்கு. கீரிடம் திருடப்படுதலும் இறுதிப் போரும். இது இப்படியே போயிட்டு இருக்க நிலைமை கைமீறத பார்த்து பிரிட்டிஷ்காரங்களும் அந்த இன்ஸ்பெக்டரும் சும்மா இருப்பாங்களா? மறைஞ்சு வாழும் கமேரர்களை கொடூரமா தாக்கி அவங்க சேர்த்து வச்சிருந்த தங்கம் முழுவதையும் கைப்பற்றிடுறாங்க. இப்ப பாலிக்கிட்ட ஒரு துளி தங்கம் கூட இல்ல. ஆனா அவன் தளரல. ஒரு முரட்டுத்தனமான திட்டத்தை போடுறான். பலத்த பாதுகாப்போட ஒரு ரயில்ல கொண்டு செல்லப்படும் இங்கிலாந்து மகாராணியோட கிரீடத்தையே கொள்ளையடிக்கிறது தான் அந்த மாஸ்டர் பிளான். அந்த விலமதிப்பற்ற கீரிடத்தை திருடினது மட்டும் இல்லாம ஒரு அம்பு மூலமா ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் அனுப்புறான் பாலி. எங்க சுதந்திரத்தை எங்களுக்கு தாங்க, உங்க கௌரவத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கறது அந்த மெசேஜ். அடிமைப்பட்டு கிடக்கிற தான் மக்களை உடனே விடுவிக்கணும்னு அவன் வைக்கிற நேரடி சவால் இது. கேமராகளின் சுதந்திரமும் இறுதி வெற்றியும். கதையோட பதற்றம் அதோட உச்சத்துக்கே போகுது. ஒரு பயங்கரமான மணல் புயல் ஆரம்பிக்கிற அதே நேரத்துல அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி கிரீடத்தோட வந்து நிக்கிறான் பாலி. இங்க நடக்கிற போர் இருக்கு பாருங்க, சும்மா சிலிஜி போயிடுவீங்க. ஒரு பக்கம் இந்திய காவலர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்றாங்க, இன்னொரு பக்கம் பெரிய காக்க கூட்டங்கள் எதிரிகளை தாக்குது.
அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அந்த மாபெரும் இரும்பு கதவுகளை உடைக்கிறாங்க. இது ஒடுக்கப்பட்ட மக்களும் இயற்கையும் சேர்ந்து நடத்துற ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல். இந்த கதையோட ஆக்கச்சிறந்த நீதின்னு சொல்லணும்னா அது இதுதான். இன்ஸ்பெக்டர் சுத்சிங் கடைசியில வீழ்த்தப்படுறான். ஷம்ஷேரா எப்படி தண்டிக்கப்பட்டாரோ அதே மாதிரி இத்தனை காலமா சுத்சிங் யாரையெல்லாம் துன்புறுத்தினானோ அந்த மக்களாலேயே கல்லால் அடித்து கொல்லப்படுறான். கடைசில உயிர் பிழைத்த அந்த பிரிட்டிஷ் தளபதி என்ன பாக்குறார்னா, மகாராணியோட கிரீடம் பத்திரமா ஒரு சாக்கு மூட்டையில திருப்பி தரப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு பாலியும் அவனோட கமேர் மக்களும் குதிரைகள்ல தூரமா போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிறைவான முடிவோட இந்த கதை முடியுது. இந்த ஒரு பிரம்மாண்டமான கதைய நாம முடிச்சுக்கிற இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சுதந்திரத்தோட உண்மையான விலைதான் என்ன? தன் மக்களுக்காக ஒரு மனிதன் எந்த எல்லை வரைக்கும் போவான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள்.